வணக்கம் இப்போ ப்ரோ. ஜனநாயகம் ரிலீஸ் வந்து தள்ளி வச்சுட்டாங்க டேட்டு. ஆ. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நம்ம காரணம்? ஸ்டாலின் அங்கிள் தான் காரணம் அதுக்கு. எப்படி சொல்கிறீங்க ஸ்டாலின்? அவருக்கு 2 பேரும் தானே போட்டி 2026. அதால ஸ்டாலின் தான் காரணம். வேற தள்ளுபடி. வேற ஏதாச்சும் காரணம் இருக்கு? கோர்ட்லேருந்து திருப்பி வர மாட்டேங்குது. அதான் ப்ரோ. ஸ்டாலின் கிட்ட பகைச்சிங்கன்னா அதான் காரணம். ஐயா அரசியல் கிட்ட. கலண்டர் எந்த மாதிரி இருக்கு இப்போ? ஆ 2026 அரசியல் கலண்டர் எந்த மாதிரி இருக்கு? அரசியல நம்ம இவரு தான் வரணும். நம்ம ஸ்டாலின் ஐயா தான் வரணும். ஏன்னா டிஎம்கே ஆள் தான். விஜய் கட்சி வரக்கூடாது. டிஎம்கே தான் நான் எப்பவுமே. அப்படின்றீங்களா? சரி. ஏன்னா காசு 1000 ரூபாய் போடுறாரு. மாசம் மாசம் 1000 ரூபாய் போடுறாரு. அது லேப்டாப் தராரு, புது லேப்டாப் தராரு. வேற என்ன வேணும்? அந்த மகளிர் காசு வருது, ஃப்ரீ பஸ் இது. வேற என்ன வேணும்? சரி, இந்த இந்த ஜனநாயகம் பொங்கலுக்கு கூட 3000 ரூபாய் போறாரு போல இது ஸ்டாலின். இந்த ஜனநாயகம் இல்லை, பொங்கலுக்கு கொடுத்தது 4 வருஷமா கொடுக்கலன்ற ஒரு பேச்சு வருது இல்லை? 4 வருஷம் அந்த மகளிர் காசு வாங்குறாங்களா? 1000 ரூபாய் வாங்குறாங்களா? ஆ இதுக்கு முன்னாடி படிச்ச பேட்ச் யாருக்குமே கிடைக்கல. இப்போ அரசியல் பக்கத்துல வர கொடுக்குற காரணம் என்ன? அதான் டிஎம்கே ஸ்டைலா வந்தாலும் எப்போ அரசியல் வந்து அப்பதான் தருவாங்க. அப்பதான் எலெக்ஷன் வின் பண்ண முடியும். சரிங்க. இப்போ இந்த ஜனநாயகம் டைட்டில் இருக்குல்ல, ஜனநாயகம் வந்து அரசியல் சார்ந்தா இருக்குமா, இல்லை மக்களுக்கானதா இருக்குமா, இல்லை சினிமாவா இருக்குமா? அரசியல் சார்ந்ததாக இருக்கும். ஏன்னா ட்ரெய்லரில் சொல்லிக்கிறார் தளபதி இதுமாரி திருட்டு இது மட்டும் பண்ணாதீங்க. அதிலே சொல்லிக்கிறார், ட்ரெய்லரே சொல்லிக்கிறாரு. மென்ஷன் பண்ணல எதுவுமே. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால டிவிகேக்கு வந்து ஓட்டு அதிகமாகும் நினைக்கிறீங்களா? இந்த படம் மட்டும் இல்லை, அவர் போய் நேரடியாக பேசினால டிவிக்கு ஓட்டு அதிகமாகுது. ஏன்னா டிஎம்கேக்கு தான் வரும் ஓட்டு. இந்த வருஷம் அடிக்க முடியாது. ஆனால் விஜயால் எப்படி டிஎம்கேல தான் அடிக்க முடியும் இந்த வருஷம். இப்போ டிவிகேல வந்து ஒரு சில பேர் அதிகமாக இருக்காங்கல்ல, ஒரு சில கட்சியில் தான் முக்கியமான ஆளுங்க. 14 வயசு பசங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க டிவிகளை. 12 வயசு 13 வயசு ஓட்டு ரெடியே இல்லை அவனுங்கிட்ட. அவனெல்லாம் கத்துறானுங்க வந்து மாநாட்டில். க்ரௌடை பார்த்து எல்லாம் பேசுகிறாங்க, அதிகமாக ஓட்டு அதிகமாக விழும். சும்மா அந்த சர்க்கார் படம் பிகில் படம் பார்த்துட்டு வந்து பேசுறானுங்க அவனுங்க. விஜய் தான் வின் ஆகிடுவாரு அப்படி பேசினுக்கிறாங்க. சினிமாவில் ஆனால் விஜய் தான், ஆனால் அரசியலில் ஸ்டாலின் தான் எப்பயுமே. டிஎம்கே தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான் எப்பயுமே. தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் ஏதாச்சும்